சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் அடுத்த கதையை சொல்கிறதுக்காக. அதாவது போன கதை யாகாவராயினும் நாகாக்குன்னு வள்ளுவர் சொன்னாருங்கிறத வச்சு ஒரு கதை எழுதியிருந்தேனே, அதை பல பேர் சொன்னாங்க, ரொம்ப கரெக்டான விஷயம் பண்ண அந்த பொண்ணு, இந்த மாதிரி பேசுகிறவங்க நாக்க அறுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கத்தியும் கையுமா என்ன பார்த்து வர. ஐயோ ஐயோ நான் சொல்ல இல்லையா, நல்ல கதை எழுதுறீங்க, அதுக்காக இந்த கத்தியை பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பக்குன்னு இருந்தது, அப்பாடி அப்படின்னு டக்குன்னு நின்றுது, அது மகிழ்ச்சி வந்தது. எனிவே ஹாப்பி. இந்த தடவை ஒரு வித்தியாசமான கதை சொல்லலாம்னு யோசித்தேன். அதாவது அரசியல்வாதிகளின் அட்டகாசம், அதே போல் நட்பின் உச்சம், பழிவாங்கும் படலம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கதையில் வரும். ஹரிங்கிற பையன், அவனுடைய ரொம்ப இனிமையான ஃப்ரெண்டு சிவசங்கர். ஹரி அண்ட் சிவசங்கர் சின்ன குழந்தையிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துங்களேன். என்ன, பிகாஸ் அவங்க ஃபேமிலிக்கு பழக்கம். ஒரே ஊர் தான், சின்ன ஊர். அந்த சின்ன ஊரில் சென்னையிலேருந்து ஒரு 20-25 மைல் தள்ளின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் இவங்க அப்பாக்கள் 2 பேர் ஒர்க் பண்ண, அப்படியாக குடும்பத்திற்கு பரிச்சயம் வர, கிட்டத்தட்ட ஒரே ஏஜு இந்த ஹரிக்கும் சிவசங்கருக்கும். 2 பேருமே நல்ல ஸ்மார்ட் ஃபெலோஸ். அண்ட் அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க, ஒரே கிளாஸு. அண்டு பார்க்குறதுக்கும் 2 பேரும் ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டாண்டர்டுக்கு நல்லா படிச்சுன்னு இருப்பாங்க. ஓகேயா, கருப்பாக இருந்தாலும் நம்ம ஆளுங்கள்லாம் படிச்சுன்னு இருப்பானுங்க, இவங்க மாநகரத்தில் படிச்சுன்னு இருப்பானுங்க. சரி 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 விடுங்க, உங்களை மாதிரி நம்மளை மாதிரி வச்சுங்களேன். பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க, விசாலியாக இருக்காங்க. 2 பேரும் கிடுக்கிடுன்னு செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் எல்லாம் வரும்போது பல விஷயங்களை மனசில் போட்டு அசைப்படுறாங்க. அதில் ஹரிக்கு அரசியலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் ஏதோ வருது. ஏன்னா அவங்க ஊரில் அப்பப்போ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பேசுவாங்க. அவங்க பேசுகிறது, மக்களை கவர்றது, அதுக்கப்புறம் எலெக்ஷன், இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறபோது அடே இவங்களை இவ்வளோ கூட்டம் சேருது இவங்க பேசுகிறத கேட்க, நாமும் அந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி முன்னுக்கு வரணும்னு ஹரிக்கு ஆசை. அதனால் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷன், அது இது பேச்சு போட்டி எது இருந்தாலும் ஆர்வமாக கலந்துப்பான். அதை பார்க்கும் அவன் நண்பர் சிவசங்கருக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு பிச்சு உதறானே, முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம், வைப்பான் போவான். ஆனால் அவனுக்கு அதில் அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஆனால் ஸ்கூல் ட்ராமா நடிக்கிறதுல ஆசைப்பட்டான். ஒரு தபால்காரன் வேஷம், போஸ்ட்மேன் வேஷம். அதில் சின்ன டைலாக்ஸ் தான், ரொம்ப சின்ன 2 சீன்ஸ் தான் வருவான். அதில் பதட்டத்தில் பாவம் ஸ்டேஜ் ஃபேரில் சார் போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சார் பேஸ்ட் அப்படின்னுட்டான். ஐயோ பாவம், எல்லாரும் சிரிச்சு ரொம்ப நொந்து போயிட்டான். ஆனால் ஹரி அவனை தேத்தி, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நான் கவலைப்படாதடா, நல்லவரோட நீன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறான். இவன் ஸ்கூல் ட்ராமாலாம் வைக்கிறான் போகிறான். அதாவது ஒரு 18 வயசு 2 பேருக்கும் காலேஜுக்கு போயிட்டாங்க.
2 பேரும் ஒரே காலேஜில் ஒரே இதில் தான் படிப்போம் வைப்போம்லாம் சொல்லி கடகடன்னு நல்லா படிச்சுட்டு வராங்க. எப்படியும் பேசிக் எஜுகேஷன் போகணும்னு 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க. வீட்லேயும் ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போங்கடான்ட்டாங்க. இப்போ இவனுக்கு சினிமாடெல்லாம் நடிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு நம்ம சிவசங்கருக்கு. ஹரிக்கு பெரிய பேச்சாளனை வந்து அரசியலில் பூந்து விளையாடணும், நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து நம்ம பேச்சை கேட்குறதுக்குன்னு ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் வந்து இருக்கணும், பெரிய கட்சியை ஃபார்ம் பண்ணணும், அது இதெல்லாம் மனசில் 1008 கோட்டைகளை போட்டு கொண்டு விட்டான் 18-19 வயசில். அவன் உச்சம் தொடும் ஒரு நடிகனாக வரணும்னு சிவசங்கர் ஆசைப்படுறான். 2 பேரும் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸு, ஈகோவே கிடையாது அவங்களுக்குள்ள, ரொம்ப ஹாப்பி. அப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு சிவசங்கருக்கு அவன் நண்பன் ஹரியை பற்றி ஒரு செய்தி வருது, வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ஹரி அப்படின்னு. சிவசங்கருக்கு ஷாக்கு, என்னது வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், எதுக்கு வீட்டை விட்டு ஓடி போகிறான் அவன், வீட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மகிட்ட சொல்லுவான், அதையும் மீறி அவன் ஓடி போகிறான்னா என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவங்க வீட்டிலலாம் விசாரிக்கிறான் வைக்கிறான் போகிறான். அப்போ வந்து அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு சின்ன மனசு கஷ்டம் இருந்தது, தங்கச்சி அவனுக்கு பிடிக்காத ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு கோவப்பட்டான். நாங்கள்லாம் விடுறாடே, அவளுக்கு வாழ்க்கை அவள் வாழ்க்கை, யாருக்கு அவளுக்கு யாரை பிடிக்கிறதோ பண்ணிக்கிட்ட மேடம் இப்போ என்னன்னு சொல்ல, அவன் மட்டும் பிடிவாதமாக இல்லை, அந்த பையன் நல்ல பையன் இல்லை, அவனை பண்ணக்கூடாது வைக்கணும்னு சொல்ல தங்கச்சி கேட்காம அதெல்லாம் முடியாது, அவனை தான் நான் பண்ணிப்பேன், அப்படியே தப்பு இருந்தாலும் நான் திருத்திடுவேன் அப்படின்லாம் சொல்ல அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மேபி அந்த கோபத்தில் தான் எங்கேயோ ஓடிட்டான் போல் இருக்குன்னு நினைக்க, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனான், இல்லை எதையும் எடுத்துகிட்டு போகல, போட்டிருந்த பேண்ட்டு சட்டையோடு போயிட்டான் போல் இருக்கு அப்படின்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அங்கே கொடுக்குறாங்க, தேடுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. இவன் துடிச்சு போயிடுறான் நம்ம நண்பன் சிவசங்கர், எங்கெல்லாம் ஓடுறான், தேடுறான், அது பண்ணுறான், அவனை பார்க்குறான், இவனை பார்க்குறான், பவரில் இருக்கிற பல பேரை பார்த்து, சார் இந்த மாதிரி நண்பனுக்கு ஆயிடுச்சு சார் என்னன்றாங்க. அப்படியே அப்பா நம்ம இந்திய திருநாட்டில் இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளவு, அதில் ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு ஸ்டேட்லேயும் தொலைகிறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும், வயசு பொண்ணுங்களாக இருந்தால் அவங்கள கொண்டு போய் விபச்சார விடுதியில் வித்துடுறாங்க. ஆனால் இப்போ போக போக பசங்களுக்கும் அதே நிலைமை வருதுன்னு கேள்விப்படுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் பான்னுலாம் அட்வைஸர் சொல்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்கிறானே தவிர எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்ல மாட்டேங்கிறான். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவான். போலீஸ் ஸ்டேஷனில் என்னங்க நீங்கள் 18-19 வயசு பையன், இதான் லவ் இருக்கும், இதான் பொண்ணு பின்னாடி ஓடி இருப்பான், நீங்கள் எங்களை வந்து உயிரெடுத்த எப்படிங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சால்ஜாப்பு சொல்ல ஒன்றுமே புரியலை. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு கிட்டத்தட்ட 1 வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் பண்ணி கிடைக்காம அவங்க வீட்லேயும் சரி போ அவன் தானாக ஒரு நாள் திரும்பி வருவான், ஆனால் நிச்சயமாக எங்கேயோ உயிரோடு இருக்கான்னு அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத ஜோசியர் ஈசியர்லாம் இல்லை, கோவிலில் போய் வேண்டிப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாவம் சிவசங்கர் அவனால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி எல்லாம் பார்க்குறான், வைக்கிறான், போகிறான். அவங்க வீட்டிலலாம் டே நீ ஒன்னுடைய இதை கவனிடா, படித்து பாஸ் பண்ணிட்டா வைட்டான்னு சரி ஒரு மாதிரி டிகிரி எல்லாம் பாஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுடைய நடிப்புக்கு ஆர்வத்துக்காக இப்படி ட்ரை பண்ணுறான். இவன் தொலைஞ்சு போய் ஒரு 3 வருஷம் ஆகுது. அவனுக்கு ஒரு பிரேக் கிடச்சிருது. சினிமாவில் புது முகங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு இயக்குனர், பரவாயில்ல இந்த பையனுக்கு ஆர்வம் இருக்குது, அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கான், நாளைக்கு நல்ல பெரிய ஆளை வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்டில் இவனுக்கு 10 பைசா சம்பளம் கொடுக்காம இவனை வச்சு நடிக்க வச்சு ஒரு நல்ல கதையை எடுக்க படமும் ஓட நம்ம சிவசங்கர் ஓஹோன்னு முன்னுக்கு வர ஆரம்பித்து விட்டான். எஸ் ட்ரிபிள்எஸ்ன்னு அவனுக்கு பேர். ஏன்னா சிவசங்கர் அவனுடைய ஊர், அவங்க அப்பாலாம் இருந்தது ஸ்ரீபெரும்புதூர், அதனால் எஸ் ட்ரிபிள்எஸ்ன்னு அவன் பேரை வச்சு ஒரே குஷியாகி பாப்புலர் ஆகிட்டான். பணம் கொட்டுன்னு கொட்டுது. அவன் என்ன வாழ்க்கையில் பண்ண நினச்சானோ அதை நடத்தி முடித்து விட்டான். ஆனால் எப்பவும் அவன் மனசு ஐயோ நம்ம நண்பன் ஹரியை காணுமே, அவன் பெரிய அரசியல்வாதியாக வந்து கலக்கியிருப்பானே, நம்மளை விட எவ்வளவோ புத்திசாலி, நம்ம விட உழைப்பை நிறையா போடுறவன், எனக்கு கடவுள் அருள்ல நான் நினச்சது கிடைச்சிருச்சு, அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், இருக்கானா போயிட்டானா ஒன்றும் தெரியலையே, எல்லாரும் மனசை தேர்த்திக்கிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்களே, கடவுளே ஹரி எங்கே அப்படின்னு அந்த ஹரி
மேலே இருக்கிற ஹரியை தேடுற மாதிரி தேடுதன்னு தேடுறான், வைக்கிறான், போகிறான். பட் அவனுக்கு கிடைக்கவில்லை.